திவ்ய சேத்ரா பிலிம்ஸ் சி.ஆர். ராஜன் சார் தயாரிப்பில் அமரம் திரைப்படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இதுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ட நீதிபதி ஐயா அவர்களோட கூப்பிட்ட உடனே இந்த இதுக்கு நிகழ்த்துக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது தமிழ் திரையுலகத்தில் தமிழக முதலமைச்சராக இருக்கிற திரு சோசியபிசி அவர்கள் சாருக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ரெண்டு பேருமே நம்ம திரைத்துறையில் மீடியா மூலயமா அதாவது சாதாரணமாக இருக்கிறாங்க. ஒரு நடிகராக இருந்தாங்க, அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், இப்போ துணை முதல்வராக இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த மீடியாக்கள் அதாவது சினிமா துறையில் இருந்து வந்ததுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறமா அவர் மீடியாக்கள் இப்போ தந்தி டிவியில் பார்த்தோன்னா எடுத்த உடனே போடுவாங்க. இவர் காலையில் நம்ம ஹரிஹரன் சாரும் அந்த மேடம் பேசுவாங்க. சார் கிளம்பிட்டாரு, சார் வந்துட்டு இருக்காரு, சார் ஏர்போர்ட் போகிறாரு, சார் திருச்சி போகிறாரு, சார் தஞ்சாவூரில் இருக்காரு, வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த மீடியாவில் போட்டு 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 அவர் ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அது ஏன் எப்படின்னா மீடியா மூலியம். இந்த மீடியா எங்களுக்கு இந்த அமரம் திரைப்படத்தை இதே மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரை கொண்டு வந்த மாதிரி எங்கள் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவீங்க நம்பிக்கையாக இருக்கும். எல்லாருக்கும் மாலை வணக்கம். கலங்கி தான் உட்காந்துருக்கேன். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஒரு ஆடியன்ஸை தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். காரணம் ரெண்டு இருக்குது. இந்த படத்தில் ட்ரெயின் ஆர்டிஸ்ட் ரவீந்திரன் சார் உள்ளே வந்திருக்காரு. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படத்தை அவர் எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அதிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்னங்கய்யா கேட்கலையா? இல்லையா, நான் கொஞ்சம் டவுனாக பேசுகிறேன்யா, கொஞ்சம் ஹம்பிளாக பேசுகிறேன். சரிங்களா? அமரம் ஆக்சுவலாக அமரம் அப்படி இருக்குது. ரெண்டுமே கனெக்ஷன் தான் இருக்குது. அமரத்துக்கும் அமரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது. ஆனால் அமரம் ஒரு கிருஷ்ணா அவருடைய மிக முக்கியமான படைப்பு. ஏன்னா நான் கதை கேட்டுட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரவி சார் தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணார் அவரை. ஏன்னா அவருக்கு நன்றி சொல்ல அந்த இடத்துல. ஏன்னா ஒரு முக்கியமான டேரக்டர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு எனக்கு. கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு ராவான ஒரு இடத்துல இந்த கதையை நகர்த்திட்டு போனதில் ரொம்ப ஸ்க்ரீன் பிளேவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இது எப்படி இது படமாக்க போகிற அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஹீரோ ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படம் ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்கிறத விட ராஜன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவருக்காக ஹீரோ நல்லா மெனக்கிட்டு இந்த படத்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் கிருஷ்ணா அவர்களை பற்றி நான் தனித்துவமாக 1-2-3 விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய சொல்லுவாங்க. அவர்கிட்ட இந்த வட்டார மொழி வழக்கு மொழி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நான் பேசும்போது கூட நான் சில லாங்குவேஜில் சில விஷயம் வரும், எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி சில முக்கியமான அந்த வார்த்தைகளை படத்தில் உள்ள நிறைய நுழைச்சிருக்கிறாரு. அந்த இடம்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பர்சனலாக அது ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஏன்னா கிட்ட நான் வில்லேஜுக்குள்ளேருந்து வந்ததுனால இது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இல்லை, எனக்கு ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கிற எலைட் பீப்புள்ஸ்னால் உயர்தர மக்கள் சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும். இதை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி கிருஷ்ணா அவர்கள் நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப மென்ஷன் பண்ணும்போது அவர் சில விஷயங்களை குறைகள் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக அதில் வேலை செய்வார். சார் இது அது வருங்க அப்படின்ற மாதிரி சார்கிட்ட பார்த்துமே இது ஒரு விஷயம் பார்ப்பேன் நான். அவ்வளோ ஒரு பெக்குலராக வேலை பார்ப்பார், அந்தளவுக்கு ஒரு கான்சியஸாக இருப்பார். அது இந்த படத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு டப்பிங் முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துட்டு டப்பிங் அப்புறம் பார்க்கும்போது அதனை மொத்த கேள்விகளும் அதுக்கு பதில் அதிலே வச்சுருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ கேள்விகள் எல்லாமே ஈஸியாக நீங்கள் டைலாக்லேயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் எங்களுக்குள்ள. அதில் வெங்கடேசன் தான் சில விஷயங்களை டாலன்ஸ் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணார். அவருக்கு நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக நான் 2-3 விஷயங்களை பார்த்ததில் டிஓபி சார், அப்புறம் ஃபைட் மாஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் லிரிக்ஸ்டர், இதெல்லாம் தாண்டி மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன படங்கள் பண்ணிட்டு எனக்கு சின்ன கேள்விகள் இருக்கும். நம்ம சரியாக போயிட்டு இருக்குமான்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த டீமில் பார்க்கும்போது எல்லாருமே நல்ல ஒரு விஷயங்களை அவங்க பண்ணது பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டாரத்து சாங்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டாக சாங்கு. ஏன்னா அவர் அந்த மியூசிக் டேரக்டரை பற்றி அங்கே பேச சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாங்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல. இந்த மாதிரி விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்க்கும்போது வேறு விஷயம் உங்களுக்கு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதில் கதையில் சில கோர்வைகள் இருக்குது. அந்த ஒட்டாரத்து சாங்கு, அப்புறம்
மலை பகுதியில் இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபீல் எமோஷன்ஸ் வர சாங்ஸு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே நல்லா எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆரம்பிச்சிருப்பார் ஹீரோ. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபைட்டோட ஆரம்பமே ஒரு மாதிரி என்கேஜாக மாறி இருக்குது இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய விஷயத்த அசால்ட்டாக இவர் வந்து பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா நமக்கு தெரியும் அதை பார்க்கும்போது சார். ஏன்னா அது ஃபைட்டில் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரோப்பு கட்டி தூக்கி விட்டுட்டு இருந்தார் மாஸ்டர். என்ன சார் எடுத்தோடனே ரொம்ப பிரம்மாண்டமாக போகுது, இது சரியாக இருக்குமான கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு விஷயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாறப்போ விஷயமா இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அது ஃப்ரேமுக்காக பரவாயில்ல அப்படின்ற உழைப்பை போட்ட திரு தேஜஸ் சார் அவருக்கு நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த ஒரு எஃபோர்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது கிருஷ்ணா சாரும் சொல்லலாம், ஹீரோவும் சொல்லலாம், மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே சேர்த்து சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பெரிய படங்களை விட சின்ன படங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் விலகிதான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுலேயும் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப ஹாப்பி சார். கிருஷ்ணா சார், உங்களுக்கு கமர்ஷியலாக அடுத்து ஒரு பெரிய பீக் கிடைக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா இத்தனை விஷயங்களும் ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வரதுனா சாதாரண விஷயம் கிடையாது. இன்க்ளூடிங் சார் அங்கே இருக்கார் லாஸ்ட்டில், அவர் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. அவரு பண்ண ப்ளே, அதுக்கப்புறம் அவர் பேர் தான் சார் நம்ம செகண்ட் ஹாஃப் வருவார் ஹரிஷ் பெரடி. அவர் நான் பர்டிகுலராக சொல்லணும். நான் சில விஷயங்களை கேள்வி வச்சுருந்தேன்னா ஹரிஷ் பெரடி சார் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தார். அந்த ஃப்ரேம் அவரும் தூக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் காமெடி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப பேசுகிறோம்ல. ஆனால் இந்த படத்தில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவர் தான் இந்த படத்தை நிப்பாக ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு முக்கியமான ஹீரோ இன்னைக்கு. அவர் இன்னைக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஹோல் முக்கியமாக தேங்க்யூ சார் டைரக்டர். ப்ரொடியூசர் சார் பற்றி நான் 2 விஷயம் சொல்லணும் சார். இது தமிழ் படமா தெலுங்கு படமா சார்? இல்லை சார், இங்கே பார்த்தா ஆல் ஓவர் தெலுங்கு பர்சன் மாதிரி நிறையா இருக்காங்க. ஆனால் ஒரே படத்தில் நீங்கள் 2 விஷயம் பண்ணிட்டீங்க சார். ரொம்ப சூப்பர் சார். கிருஷ்ணா சார் உங்களுக்குமே சரி. ஏன்னா இப்படி ஒரு அமையறதுலாம் ரொம்ப எல்லாருக்கும் அமையாது. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ் படம் தான் நான் பிளான் பண்ணோம். ஆனால் தெலுங்கு படம் மாறி இருக்கு. ஏன்னா அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, நல்லா தெரியுது எனக்கு. தமிழை விட தெலுங்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் தமிழ் தான் நம்ம கொண்டாடணும். ஏன்னா வட்டார மொழி வழக்குன்ற விஷயங்கள் நிறைய உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து நீங்களே அதை வந்து செப்டிகேஷன் பண்ணி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அது எனக்கு இப்போ தெரியுது. மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை நான் ஒரு நல்ல விமர்சனத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முதல்ல உதாரணம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ரவீந்திர சார் உள்ள வந்திருக்காரு. அது இல்லாமல் எல்லாரும் நல்ல விஷயங்களை நல்ல ரிப்போர்ட்டை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்க அப்படின்ற மீடியா அனைவருக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு சேருங்க. நன்றி. 28 ரிலீஸ் ஆகுது. மற்றபடி எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் டெக்னீஷியனுக்கும் எனக்கு நன்றி. எனக்கும் இதில் வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. இசை பொறுத்த வரைக்கும் மிக்கி ஜெயமேர் சார் வந்து எப்படின்னா தெலுங்குல அவருடைய படங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தினாங்க. ஷியாம் சிங் ராயில கூட ஒரு மெலடியா இருக்கட்டும், துள்ளல் இசையா இருக்கட்டும், ஃபோக்கா இருக்கட்டும், அனைத்துமே ரொம்ப ஒரு கலவையான எல்லா பாடல்களுக்குமே ரொம்ப தனித்துவமான ஒரு இசையமைப்பாளர். அவரோட நேரடி தமிழ் அப்படிங்கும்போது ஒட்டாரத்தி பாடல் பார்த்தீங்க. ஒட்டாரத்தி பாடல் ஒரு மெலடி, அட் த சேம் டைம் அந்த பாடல் இசையும் வரிகளும் மெலடிக்குள்ள, அதாவது ஒரு பாறையில தண்ணி வலியுது இல்லையா, பாறை எவ்வளவு கடினமானதா இருக்கு, ஆனா அதுல மென்மையான தண்ணீர் வலியுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஏன்னா ஹீரோ ஹீரோயின் அந்த ஒரு சுச்சுவேஷன் அண்ட் அந்த ஒரு லொக்கேஷன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பாறை இருக்கும், ஆனா அதுல மென்மையான தண்ணீர் வலியணும். அந்த மாதிரியான அதுல வரிகளே வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு கலைஞருக்குமே ஒரு பாடலாசிரியர் இருக்காங்க அப்படின்னா எங்களோட முதல் அனுபவம் எப்படி இருக்குன்னா, ஒரு மெட்டு கேட்ட உடனே ஓகே இது இந்த மாதிரி தீம்ல இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அதுல எந்த அளவிற்கு ஆழத்திற்கு சென்று எந்த மாதிரியான வரிகள், ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு தமிழ் தான் எழுதுறாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அது எந்த மொழின்ற அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இந்த பாடல் நான் ரொம்ப பெருமைக்குன்னு சொல்லலை, ஒட்டாரத்தி புதிராக நான் இருந்தேன், இந்த 2 பாடல்களையும் ஒரு விழுமியம்னே சொல்லலாம். எத்தனையோ பழமையான வார்த்தைகள், அதாவது வழக்கொழிஞ்சு போன வார்த்தைகள் சொல்லலாம், இல்லைன்னா கிராமிய நடையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு வந்து இயக்குனர் கொடுத்திருக்காரு. ஒட்டாரத்திங்கிறதே வந்து ரொம்பவே சரளத்துல இல்லாத ஒரு வார்த்தை, வழக்கொழிஞ்சு போனது. ரொம்ப பிடிவாதமான பெண் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆக்சுவலி அது எப்படி சொல்றதுன்னா, அது பல தமிழ்ல ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல நம்ம அந்த சொல்ல நம்ம பயன்படுத்துறோமோ அதற்கேற்ப பொருள் மாறும்.
அந்த மாதிரி ஒட்டாரத்திங்கிற பாடல்ல வந்து நிறைய இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஈஸியா இப்போ உச்சி பாறையா உருளுற உன்னை பார்த்தே காப்பாத்தேன்னு எழுதியிருப்பேன். உண்மையாவே வந்து ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட் அவங்களோட ஹோல் ஒர்க் வந்து பிக்சரைசேஷன்ல தெரியும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஷியாம் சிங் ராயிலையும் பார்த்தேன், அந்த சேம் வந்து அமரம்லையும் பார்த்தேன். அது வந்து பார்வையில் குருதியில் நினைஞ்சேன், அரிசயமா எனக்குள்ள நுழைஞ்ச, கொட்டு மருவியில் நீயுமுப்ப குளிக்க, எங்குருதி பூரா ஈரமுப்ப ஏற. என் குருதி பூரா ஈரமுப்ப ஏறங்கிற கற்பனையெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எளிதா இந்த பாடல்ல பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு வரிகளுமே அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா என்னை இயக்குனர் வேலை வாங்கியிருக்காருன்னு நான் சொல்றேன். இந்த வகையில வந்து இந்த திரைப்படமும் இந்த திரைப்பாடல்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு. நானும் என்னை பத்தி ஒரு குறைஞ்சபட்சம், ஏன்னா மீடியா இருக்கீங்க, இந்த படம் மட்டும் இல்லாம எல்லா கலைஞர்களையுமே ஊக்குவிக்கக்கூடிய அடுத்த தளத்திற்கு கொண்டு போகக்கூடிய கடமையும் அதற்கான யுக்தியும் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் 2016 மரியாதைக்குரிய ஜிப்ரன் அவர்களோட சென்னை டு சிங்கப்பூர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான, தொடர்ந்து மாயவன், நிறைய கலைஞர்கள் அதுல பணிபுரிஞ்சவங்க எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. மாயவன், தீரன் அதிகாரம் 1, ஆண் தேவதை, அப்புறம் ஜிவி, இக்லு, இப்படிக்கு காதல், அப்புறம் பஞ்சராட்சரம், இப்போ சமீபத்தில் ஷியாம் சிங் ராய்க்கு அப்புறம் அமரம், இதெல்லாம் ரொம்பவே பணிபுரிந்தது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் எல்லா பாடல்களும் இந்த படத்துல இருக்க எல்லா பாடம், இன்னொரு பாட்டு வந்து பார்ட்டி சாங் ஒன்று இருக்கும். அந்த பாட்டு கூட ஒரு பார்ட்டி சாங் தான், ரொம்ப ஈஸியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவா இருந்தாரு. இயக்குனரோட ரொம்ப பிடிச்சதே ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட இந்த அளவுக்கு வாங்கி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் வேலை வச்சு பிழிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து தெரிஞ்சது எனக்கு ரொம்பவே ஈஸியா சொல்ல முடியாது. ஒரு பாடல் குறைஞ்சபட்சம் சொல்றேன், இப்போ வாலி ஐயா சொல்லுவார், அவர் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து ரெக்கார்டிங் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு மெட்டு சொல்கிறாங்க, எழுதிடுவோம் அப்படி அந்த வாழ்க்கையில். இப்போ வந்து இவர் கிட்டத்தட்ட ஒட்டாரத்தி பாட்டு மட்டும் ஒரு 5 ஆப்ஷன் 6 ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் மேலே சின்ன 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 ஒர்க்குன்னு சொல்லி நாங்கள் ஒர்க் பண்ணோம். அது வந்து அதோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தையும் பாடல்களையும் கலைஞர்களையும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாய்ப்பிற்கும் இந்த ஒரு மாலை பொழுதில் அனைவரையும் சந்திப்பதும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அமரம் இந்த படத்தில் நம்ம வந்து சினிமாவில் ஒரு பெரிய கனவோடு வருவோம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இந்த படத்துலேயும் நான் கூப்டாக்கில் ப்ரொடியூசர் ரவி சார் மேனேஜர் கூப்டாக்கில் ஸ்பாட்டில் போய் தான் டைரக்டரை பார்த்தேன். நம்ம என்னை வந்து இந்த பெரிய கதாபாத்திரம் செட்டில் இருந்தாலே வந்து பெரிய எனர்ஜியாக இருக்கும், எல்லாரையும் ஜாலியாக வச்சுருப்பாரு. அப்புறம் ஹீரோயினி அகிர்வால், ஐரா அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோ தேஜா சார், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து ரொம்ப நிறைய பேசணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் வந்து எடிட்டரே பேசிட்டாரு. அதனால நான் எதை எடிட் பண்ணி பேசுறதுன்னே தெரியல. நான் உண்மையிலுமே வந்து அடுத்த இன்டர்வியூலாம் நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசினது வந்து டேரக்டர்கிட்ட பேசிட்டு வந்து ஒட்டு கேட்டேன் தெரியல. தேங்க்யூ, நன்றி.